அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபின்னிஃப்டியோட லெவல்ஸ், ஃபின்னிஃப்டியோட ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஃபின்னிஃப்டி தான் இருக்கிறதுலே ஒரு பெர்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க. இப்போ ஃபின்னிஃப்டியில் நம்மளுக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் இம்பேக்டட் அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் மொத்தமாக ஃபின்னிஃப்டியை வந்துட்டு நம்மளுக்கு கணக்கிட 20 நிறுவனங்களுடைய ஏற்ற இறக்கத்தை அடிப்படையாக கொண்டு நம்மளுக்கு வந்துட்டு ஃபின்னிஃப்டியோட இண்டெக்ஸ் செயல்படுகிறது. இப்போ நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபின்னிஃப்டியில் சோலா ஃபினான்ஸ் ஹை பெர்ஃபார்மர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ், முத்தூட் ஃபினான்ஸ், ஹெச்டிஎஃப்சி இவங்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்காங்க. இதில் ஹெச்டிஎஃப்சி பார்த்திங்கன்னா லைஃப் ஹை, அதாவது 52 வீக் ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவங்கவும் பார்த்திங்கன்னா 52 வீக் ஹையை ரீச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிஎஃப்சி இவங்கெல்லாம் பிரேக் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு சோலா ஃபினான்ஸ் இவங்களோட லெவல்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சோலா ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 950 நம்மளுக்கு க்ளோசிங் ஆகிருக்கு. அதனால் 977 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதே மாதிரி இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 48 ரூபாய், அப்போ 998 இது வந்து ஒரு தடுப்பாக இருக்க வாய்ப்பாக இருக்கலாம். அல்லது 929 அதே மாதிரி நம்மளுக்கு 900 இந்த லெவல்ஸ்குள்ளே நம்மளுக்கு இருக்க வாய்ப்புகள் உள்ளது. இதுதான் மிக மிக முக்கிய லெவலாக இருக்க போகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெச்டிஎஃப்சி $2860 ஹெச்டிஎஃப்சி. அப்போது அதனுடைய அளவின்படி நம்மளுக்கு 2894. அது மாதிரி இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 60 + 30 90 ரூபாய் வருது. அப்போது 2860 + 90 அப்படின்னா 2950. 2860 - 60 அப்படின்னு நம்மட்டா 2800. அதே 90 புள்ளினா 2770. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க அதிகமான வாய்ப்புகளாக இருக்கும். அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க். $1730 நம்மளுக்கு க்ளோசிங் ஆகிருக்கு. அப்போது 1749 இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 54 ரூபா வரும். அப்போது 1780 ரேஞ்ச். அதே மாதிரி புட் ஆப்ஷன் சைட் பார்த்திங்கன்னா 1700 இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுங்கும் போது 1680 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். அப்போ இதற்கு தகுந்த மாதிரி ஒரு வியாபார அமைப்பை நம்ம சரி செய்ய வேண்டும். இப்போது இவங்க ரெண்டு பேரும் சமமாக தான் இருக்கணும், ஆனால் இல்லை அப்படிங்கும்போது அப்போ அங்கே ஒரு நெருடல் ஏற்படுது. அது என்ன அப்படிங்கிறதை மிக முக்கியமாக பார்க்கணும். அதற்கு முக்கிய காரணமாக ஃபியூச்சர்ஸ் நம்மளுக்கு இருக்க போகுது. இப்போது 1729 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பாட்டோட விலை. இங்கே ஃபியூச்சரோட விலை 1716. அப்போ இவங்க ஃபியூச்சர் வந்துட்டு டிஸ்கவுண்டில் இருக்கிறது தான் அந்த விலை. ரெண்டு பேரும் சமமான விலை அமையாமல் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே இதுதான். இதனே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது ஒவ்வொரு ஃபின்னிஃப்டியோட இருக்கிற இண்டெக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு நிறுவனத்தோட தாக்கம் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். அடுத்து இவங்களோட லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நேற்றைய ஹை லோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 350 புள்ளிகள் பக்கம் ரேஞ்ச் இருந்திருக்கு. ஒரு பெரிய ரேஞ்சாக நம்மளுக்கு அமைந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு 19479 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது ஃபியூச்சர் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு டிஸ்கவுண்டில் தான் நம்மளுக்கு இருக்கிறது. இதனுடைய அட்டவணை என்ன சொல்ல வராங்கன்னா 19200 புட், 300 புட், 19500 கால், 300 கால், 400 கால் கொடுத்துருக்குறாங்க. அப்போது 19200க்கும்
19,500க்கும் அதில் 19,400 மிக முக்கியம். அது மாதிரி 19,300ம் 19,500ம் இதுக்கு பார்க்கும்போது கணக்கீடு தப்பாக பண்ணிட்டேன். 19,200க்கும் 19,500க்கும் 300 புள்ளிகள். அப்போ 300 புள்ளினா 19,350. அது மாதிரி 19,300ம் 19,500ம் நமக்கு போது 19,400. அப்போ 19,350 to 400 மிக மிக முக்கியமான ரேஞ்சாக நம்மளுக்கு இருக்க போகிறாங்க. இதில் 19,500 கால் நம்மளுக்கு கொடுத்துட்டு புட் ஆப்ஷன் இப்படி கொடுத்ததுனால மார்க்கெட் வந்துட்டு இன்றைய தினத்தில் நம்மளுக்கு நெகட்டிவ் சினாரியோவில் இருக்கக்கூடாது. நெகட்டிவ் சினாரியோ இருக்கிறது வந்து கொஞ்சம் மார்க்கெட்டை வந்துட்டு ரொம்ப சைட்வேக்குள்ள கொண்டு போகிறக்குண்டான வாய்ப்பாக அமைத்து விடும். ஃபின்னிஃப்டியோட லெவல்ஸ் 19,408 to 19,585, வைட் ரேஞ்ச் 19,323 to 19,677 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 19,545, 19,585, 19,642. சப்போர்ட் லெவல் 19,452, 19,408, 19,347 இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.